Assalamualaikum, welcome to Foodie with Binu channel. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இஃப்தாருக்கு வந்து நான் வந்து கடலை குருமா வந்து செய்தேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இது ஆப்பம் இடியாப்பம் பாலாடை நாஞ்சில் பாலாடை நம்ம சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ 2 வெங்காயம் எடுத்துக்கிடுங்க. 3 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் வந்து சேர்த்துக்கிடுங்க. தக்காளி பழம் 2 எண்ணம் சேர்த்துக்கிடுங்க. குட்டி குட்டியாக அரிஞ்சு சேர்த்தா தான் இப்போ உள்ள தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கவே செய்யாது, ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப சாப் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிடுங்க. இப்போ வந்து கொண்டக்கடலை வந்து 150 கிராம் வந்து வேக வச்சு அதை வந்து தனியாக உப்பு போடாமல் தான் நான் வேக வச்சேன். இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து வத்தல் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1 டீஸ்பூன் வந்து மல்லி, 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. இதை நல்லா வறுத்து விட்டுக்கிடுங்க. பச்சை வாசனை போகிறதோட கடலை வேக வச்ச தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கிடுங்க. 1/2 முறி தேங்காய் பூ எடுத்துக்கிடுங்க. ஒரு 10 கேஷ்யூ நட்டு போட்டுக்கிடுங்க. ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கிடுங்க. நல்லா பேஸ்ட்டை அரைச்சிக்கிடுங்க. அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிடுங்க. பாதி கொண்டக்கடலை எடுத்து அதுவும் கொஞ்சம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி விட்டுக்கிடுங்க. லைட்டாக ஒரு பல்ஸு கொடுத்து எடுக்க வேண்டியதுதான். இப்போ தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு அந்த கொண்டக்கடலையும் வந்து அரைச்சதில் சேர்த்துக்கிடுங்க. கடைசியாக நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் 2 உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு பொடிச்சு இதில் சேர்த்துக்கிடுங்க. மல்லி இலை தூவிக்கிடுங்க. மல்லி இலை தூவி இப்போ கடைசியாக வந்து ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிடுங்க. லைட்டாக வந்து மூடி வச்சு நம்ம வந்து மீடியமாக வச்சு கொதிக்க விட்டுடுங்க. ஏன்னா வந்து நம்ம முதல்ல வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா அந்த டேஸ்ட்டு போயிடும். அதனால தான் இப்போ ஆப்பம் சப்பாத்திக்கு பாலாடைக்கு எல்லாம் எடுக்கலாம். இப்போ கேரமல் புட்டிங் வந்து எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது நோன்பு திறக்கக்கூடிய டைமுக்கு சாப்பிட்றதுக்கு செய்தோம். செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிடுங்க. இப்போ 150 கிராம் வந்து சுகர் வந்து நம்ம கேரமல் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். நான் வந்து 200 கிராம் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ 1/2 லிட்டர் பால் வந்து ஒரு சாஸ்பேனில் வந்து தனியாக விட்டு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிடுங்க. இப்போ நல்லா ஹீட் ஆகுதுக்கு முன்னே 2 டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுட்ரு வந்து எடுத்துக்கிடுங்க. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 100 கிராம் சுகரும் வந்து இந்த பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியமாக வச்சுக்கிடுங்க. இல்லைன்னா அடி பிடிச்சாச்சுன்னா போஞ்ச வாசனை அடித்து சாப்பிட முடியாது. இப்போ ப்ரெட்டு வந்து ஒரு 4 எண்ணம் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன் தனியாக. அதையும் இதில் சேர்த்துக்கிடலாம். மீடியமாக கேரமல் வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம விட்டு அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ 2 முட்டை வந்து உடச்சி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணணும். இப்போ ஸ்டவ் வந்து நான் இண்டக்ஷன் வந்து ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன். அந்த சூட்டிலே இந்த வந்து முட்டையை வந்து இந்த பால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேரமலுக்கு மேலே ஒரு ஸ்பூன் எடுத்து மேலே வச்சுட்டு, இல்லைன்னா நம்ம வந்து அதுக்கு உள்ளாடி ஒரு லைட்டாக ஒரு குழி விழுந்த மாதிரி இருக்கும், அது சரியாகாது. அதனால் அந்த ஸ்பூன் வச்சு நீங்கள் விட்டு வச்சோன்னா நமக்கு நல்லா பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நம்ம அதுக்கு மேலே ஒரு மூடி வச்சாச்சுன்னா நமக்கு அவிக்கும்போது நல்ல அழகாக கிடைக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப தாந்து ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு அழகு இல்லாமல் இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் தான் நான் வேக வச்சு எடுத்தேன். இப்போ அலுமினியம் ஃபாயில் எடுத்துட்டு நம்ம இப்போ எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் கழிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து நான் வெளியே எடுத்தாச்சு. இப்போ சைடெல்லாம் பாருங்கள் விட்டே வந்திருக்குது. இப்போ ஒரு கத்தி எடுத்து தானே நம்ம டிமோட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து எடுத்துட்டோம். லைட்டாக தட்டி விடுங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு கத்தி எடுத்து நல்லா பீஸ் போட்டால் அல்வா மாதிரி ஸ்டெப்பாக வந்து நான் கட் பண்ணி எடுத்தேன். உடையாமல் எடுக்காமல் சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும்போது.
இப்போ நோம்பு திறக்கிறதுக்கு நம்ம தர்பூசணி தான், நேற்றைக்கு உள்ள தர்பூசணி தான். இன்றைக்கி நான் எதுவுமே வாங்கவே இல்லை. அப்புறம் சிக்கன் ரோல் வந்து சிக்கன் ரோல் சீஸ் வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணது, நல்லா இருந்துச்சு. டேட்ஸு, கிழங்கு, அப்புறம் சர்பத்து, கஞ்சி. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம குருமா ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வந்து நாஞ்சில் பாலாடையும் நம்ம வந்து கடலை குருமாயும் சூப்பர் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.